அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க, பாமக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது, அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது அப்படின்றது ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக விவாதிக்கப்பட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அன்புமணி தலைமையிலான பாமக 18 தொகுதிகளில் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 தொகுதிகளில் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தொகுதி பங்கீடு அப்படின்றது இறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அஃபீஷியலாகவே எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்தவரையில் 65 இடங்கள் அதிமுக கேட்குறாங்க. 65 இடங்களில் போட்டியிடுவதற்கான திட்டத்தை பாஜக வச்சிருக்காங்க. பாஜக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அதிமுகவுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் பொதுவெளியில ஊடகங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளானது அப்படின்றத பார்த்தோம். பொதுவாகவே தேர்தல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எங்களுடைய டிமாண்ட் இவ்வளவோ அப்படின்னு ஊடகங்களுக்கு லீக் பண்ணுவாங்க. ஊடகங்கள் அதை பேஸ் பண்ணி ஊடகங்கள் விவாதம் அப்படின்றது நடத்திட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஏன்னா பாஜகவுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிதாக இருந்தது அப்படின்றது தான் பொது வழியில் பாதிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 65 இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க 35ன்னு சொன்னாங்க, அப்புறம் 30ன்னு சொன்னாங்க. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் 27 இடங்கள் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அஃபீஷியலாக இன்னைக்கு வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் ஒரு டஃப்பான நெகோசியேட்டர், சீட் ஷேரிங் டாக்ஸ்ன்னு வரும்போது ரொம்ப அவர் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பாஜகவுடைய நம்பர்ஸ் 27ஆக கொண்டு வந்தது அப்படின்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் போட்டியிடணும் அப்படின்றது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அலைன்ஸ்ல அவங்க கிடையாது. அதிமுக அலைன்ஸ் இல்லாமல் அவங்க என்டிஏ தலைமையிலான ஒரு அலைன்ஸ் அப்படின்னு கட்டமைச்சாங்க. அந்த கூட்டணி அப்படின்றது 18% வாக்குகள் வரையும் வாங்கியிருந்தது அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. பாஜகவை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வளர்ச்சி அப்படின்றது 7 தொகுதிகள் தான் அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் இதில் கவனிக்க வேண்டியது இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 4 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. அண்ணாமலைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோயிங் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. பாஜக கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பாஜக சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7 தொகுதிகள் தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் ரியாலிட்டியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணி தலைமையிலான பாமகவை பொறுத்தவரையில் 18 இடங்கள் தான் ஒதுக்கியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பிளவுபடாத பாமக 23 இடங்களில் போட்டியிட்டாங்க. 5 இடங்களில் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத கவனிக்க முடியுது. ஸோ அந்த நம்பர்ஸுமே கம்மியாக இருக்குது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் ஒரு அட்வான்டேஜ். ஏன் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதிக இடங்களில் அதிமுகவுடைய இரட்டலை சின்னத்தில் போட்டியிட செய்யும் போது அதற்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் கலை யதார்த்தம். ஸோ கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக 179 இடங்களில் அவர்களுடைய ஓன் கேண்டிடேட்டை இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்னு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 191 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டாங்க. ஸோ இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு எண்ணிக்கையில் போட்டியிட செய்யணும் அப்படின்றது தான் அதிமுகவுடைய விருப்பமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் இருந்தது. அந்த தேர்தலில் 165 இடங்களில் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்றது நேரடியாக அவங்களுடைய ஓன் கேண்டிடேட்டை நிப்பாட்டியிருந்தாங்க, தேர்தலில் போட்டிட்டாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அப்போ அவங்களோடையும் அலைன்ஸில் சில கட்சிகள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தேமுதிக இருந்தாங்க. தேமுதிக அந்த தேர்தலில் 60 இடங்களில் போட்டிட்டாங்க. அதே மாதிரி எஸ்டிபிஐ இருந்தாங்க. எஸ்டிபிஐ 6 இடங்களில் போட்டிட்டாங்க. அப்புறம் ஒவைசியினுடைய கட்சி இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு 3 இடங்களில் போட்டிட்டாங்க. ஸோ அந்த தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஒரு மொமெண்டம் அப்படின்றது இருந்தது. அந்த தேர்தலில் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பையும் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாதித்தது அப்படின்னு சொல்லலாம். தோராயமாக 23 இடங்களில் ஒரு சேதத்தை அவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அதிமுக ஓவராலாக 75 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்கல்ல, அந்த அலைன்ஸ் 75 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க.
அதிமுக மட்டும் ஓன் கேண்டிடேட் மட்டும் 66 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் கூடுதலாக மாறி இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து என்டி அலைன்ஸ்குள்ள வந்துட்டாங்க. அதிமுக தலைமையிலான என்டி அலைன்ஸ்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு சேஞ்சை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. இது இல்லாம ஒரு 4 கட்சிகள் எந்த சின்னத்துல போட்டியிட போறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க வந்து எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா 6 இடங்களில் போட்டிட்டு இருந்தாங்க. 6மே வந்து உங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை வந்து அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட போகிறாங்களா இல்லை தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிறாங்களா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு வந்து 3லேருந்து 4 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை அனைத்தும் இறுதி செய்யப்பட்டு எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிட போறாங்க அப்படின்றதும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்து 3லேருந்து 4 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் ஐஜேகே வந்து 2 தொகுதிகள் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ரெண்டுமே மைக் சின்னத்துல தான் நிற்போம் அப்படின்ற உறுதியோடு நிற்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகத்துடைய கட்சி, ஸோ அவருக்கும் 2 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனுடைய கட்சி, அந்த கட்சிக்கும் 2 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் மீதி இருக்கக்கூடியவை எல்லாம் சிறிய கட்சிகள் அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு புரட்சி பாரதம், அப்புறம் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், அப்புறம் மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அப்புறம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், அப்புறம் பசும்பொன் தேசிய கழகம், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கட்சிகள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் நின்றுருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 கட்சிகள், இப்போ தமிழ் மாநில காங்கிரஸுடைய முடிவு என்னவாக இருக்க போகுது, ஐஜேகே உடைய முடிவு என்னவாக இருக்க போகுது, புதிய நீதி கட்சியுடைய முடிவு என்னவாக இருக்க போகுது, அப்புறம் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இரட்டை இலை சின்னத்தில் நிற்க போகிறாங்களா இல்லை வந்து தாமரை சின்னத்தில் நிற்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது இப்போ பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 27, அப்புறம் வந்து அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு 18, அப்புறம் அமமுகவுக்கு வந்து 11, இது 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 56 தொகுதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா 234, 234ல் 56 தொகுதிகளை நீங்கள் கழித்தீர்கள் அப்படின்னா 178 தொகுதிகள் வரை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையில் நான் சொன்னேன்ல, இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ், அதே மாதிரி ஐஜேகே, தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் வந்து புதிய நீதி கட்சி, இவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட போறாங்க அப்படின்றத பொறுத்து அதிமுகவுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பாஜகவுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கடந்த 2-3 வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், அதிமுக 163 இடங்களில் சொந்த கட்சி வேட்பாளர்களை இந்த தேர்தலில் போட்டியிட செய்யணும் அப்படின்றது அவர்களுடைய விருப்பமாக இருக்கு. அந்த நம்பர்ஸ்லேருந்து அவங்க வந்து இறங்கியே வரப்போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 163 to 165 இருக்கலாம். அதாவது 163லேருந்து 165 இடங்களில் நேரடியாக அதிமுக அவர்களுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டும். அது இல்லாமல் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட விரும்பக்கூடிய சிறிய கட்சிகள் இருக்காங்களா, ஸோ இப்போ அவர்களையுமே வந்து அவங்க இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு 6 கட்சிகள் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 6 கட்சிகள் இல்லாமல் வேற ஏதாவது அடிஷ்னலாக வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கடந்த முறை அதிமுக வந்து 179 இடங்களில் வந்து ஓன் கேண்டிடேட்டாக போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து கூட்டணி கட்சிகள் வந்து இரட்டலை சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு விரும்பி வந்தாங்க. ஸோ இப்போ ஓவராலாக அந்த டாலி அப்படின்றது 191 இருந்தது. இந்த முறை எத்தனையாக இருக்க போகிறது அப்படின்றத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ண முடியும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் ஒரு டஃப் நெகோசியேஷன் பண்ணி பாஜகவை 27 இடங்களுக்குள்ள கொண்டு வந்தது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் 25 இடங்கள்ல போட்டிட்டு இப்போ வந்து 28 இடங்கள், 3 இடங்கள் அதிகமாக வாங்கிட்டாங்க. தோ பாஜக வந்து 7 இடங்கள் அதிகமாக வாங்கியிருந்தாலும் காங்கிரஸ் அளவுக்கு இவங்க வந்து இந்த கூட்டணியில் ரொம்ப முரண்டு பிடிக்கல அப்படின்றது நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட பாஜக வந்து கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு பெரிய எஃபோர்ட்டை வந்து போட்டிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் மத்தியில் அவங்க ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பதுனாலையும் அந்த கட்சி தமிழ்நாட்டிலையும் வளர்ந்திருக்கிறது அப்படின்றத யாரும் மறுக்க மாட்டாங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நியூஸ் மேக்கராகவும் பல தருணங்களில் வந்து பாஜக அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பாஜகவை அவர் வந்து 27க்குள்ளே கொண்டு வந்தது அப்படின்றது அதிமுகவுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.